இது நிறைய உள் விஷயம் தான் இருக்கு. நம்ம படிப்படியாக சொல்லலாம். உற்சாகம் குறையக்கூடாது. யார் எது சொன்னாலும் சரி, அது தொடர்ந்து செய்யும்போது உற்சாகமாக நமக்கு இன்னைக்கு இன்னைக்கு இதை முடிக்கணும், அதை முடிக்கணும். சப்போஸ் முடியல, வெளியில் போயிட்டு ஏதோ ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இப்படி போயிடுச்சு, நாளைக்கு அதை சரி பண்ணிடும் அப்படிங்கிற எண்ணம் வரணும். ஒன்று. அதே நேரத்தில் சில பேர் எவ்வளவோ பிரார்த்தனைகள் இருக்கலாம், கோரிக்கைகள் இருக்கலாம். நம்ம அதை வந்து குறை சொல்லலை, ஆரம்ப நிலையில் இருந்தால் அதுவும் தப்பு இல்லை. ஆனால் நம்ம பௌதிகமான கோரிக்கை, உலகியல் விஷயமான கோரிக்கை, உள்ளத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிமாண்ட், நான் பக்தி செய்யணும் பகவான், எனக்கு அது நடக்கணும் இருக்கட்டும். அது ஒரு நிலை இருக்குது. நம்ம அது குறை சொல்லி இருந்தால் அப்போ அதில் வந்து பொறுமையும் இருக்கணும். சில காரியம் உடனே நடக்கும், சில காரியம் உடனே நடக்காது. இது ரொம்ப அனுபவத்தில் சொல்கிறேன். நேற்று கூட கேள்விப்பட்டேன். பௌதிக கோரிக்கைகள் இல்லாமல் இருக்காது. நம்ம அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கட்டும், தவறு இல்லை. அந்த கோரிக்கைகள் வந்து எப்படி செய்கிறாருன்னா, பகவான் வந்து சில நேரம் வந்து நிறைவேற்றிடுவாராம், சில நேரம் நிறைவேற்றாமலே தாழ்த்திடுவார். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த தாழ்த்துறதுமே நமக்கு நல்லது தானா. நம்ம நினச்சிட்டு இருப்போம் இப்படி தான் முடியும், இப்படி தான். சில நேரம் நடக்கும், பொதுவான பேச்சு. சில நேரம் நடக்காமல் காலம் தாழ்த்துவார். அப்படி சொல்லுங்க, காலம் தாழ்த்துவார். காலம் தாழ்த்துறதும் நம்ம நன்மைக்கு அப்படி எடுத்துக்கணும். அப்போ பொறுமை அந்த இடத்துல இருக்கணும், உறுதி இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் நம்ம அந்த பக்தி விஷயத்தை கற்றுக்கிட்டோம்ல. நம்ம எவ்வளோ நாளாக இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம், எவ்வளோ கேட்டுருக்கோம், எவ்வளோ படிக்கிறோம், புஸ்தகம் படிக்கிறோம், எவ்வளோ எவிடன்ஸ் கிடச்சிருச்சு. யார் அவங்க செய்யலையே, இவங்க செய்யலையே, அப்படிலாம் நம்ம கணக்கே பார்க்குறோம். ஏன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம பெரிய சத்சங்கத்தில் இல்லை, சுற்று வட்டாரத்தில் பார்த்தா யாருமே ஜெபம் பண்ண மாட்டாங்க, எதுவும் படிக்க முடியல. நம்ம மனசும் சரியான பரட்டு நம்மளை சில நேரம் அப்படியே மாற்றி விட்டுரும். மனசு மாற்றி பேசணும். இது அகப்போராட்டம், இதுக்கு பேர். அப்போ இது என்ன செய்யும்னா, இதெல்லாம் வாரம் கட்டணும். சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு? இப்போ நான் வீச்சிலெல்லாம் ஜெபம் பண்ண நான் ஒரு ஆள் தான் பண்ணிட்டு இருக்கேன். சனிக்கிழமை ஆனால் எத்தனை பேர் வருவாங்க, எவ்வளோ திருவாரூர் ஒருத்தரும் பண்ண மாட்டாங்க, எல்லாம் வருவாங்க. அப்படிலாம் பார்த்தா அவங்க செய்யலையே, இவங்க அப்படிலாம் கிடையாது. நமக்கு சரியான உயர்ந்த சத்சங்கம் கிடச்சிருக்கு, அது கரெக்டாக பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறது, கிடைக்கல அவ்வளோதான். அப்படி போயிட்டு நம்ம செய்யறது கரெக்டாக செய்யணும். அப்போ உறுதி இருக்கணும், பக்தர்களின் சங்கம் இருக்கும். நேற்று கூட சொன்னால் முக்கியமாக நம்ம பக்தியில் இருக்கிறதுக்கு வந்து, அதாவது ஜபம் வந்து ரொம்ப முக்கியம். ஜபம் இல்லாமல் இது எப்படின்னா கட்டடத்துக்கு அடித்தளம் மாதிரி ஜபம்ங்கிறத வந்து ரொம்ப கரெக்டாக சின்சியராக செய்யணும். நான் சொல்ல நேற்று கூட நைட்டு கேட்டேன், திருநெல்வேலியில் இப்போ உங்களை பொறுத்தவரை இப்போ நம்ம வந்து இது இப்போ தொடர்ந்து கிளாஸ் நம்ம கார்த்திகையிலேருந்து நடத்துகிறோம், ஒரு 6 மாதமாக நடத்துகிறோம். கேட்டு நம்ம வந்து பக்கப்பட்டு தான் இருக்கணும். அதுக்காக பழைய மாதிரி இருக்கணும். ஜபத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். ஜபங்கிறது வந்து 16 ரவுண்டு ஜபம் வரைக்கும் நம்ம முடிக்கிறோம். குறைஞ்சது 6 மாதம் டைம், அது அவ்வளோதான். 6 மாதம் வந்தாச்சு. நம்ம இன்னும் நான் 2 பண்ணுறேன் 4 பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அட்லீஸ்ட் 12ஆவது நம்ம பண்ணி 4 பண்ணால் 4 நாளாக பண்ணலாமா. 4ங்கிறது 8 ஆகணும், 8 12 ஆகணும். 16 ரவுண்டு ஜபக்கு மிஞ்சி போனால் 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் தான் பிடிக்கும். காலையில் 1 மணி நேரம் எடுக்கலாம், சாயங்காலம் 1 மணி நேரம் எடுக்கலாம். நீங்கள் எப்படி வேணால் மாற்றி படிக்கலாம். ஏன்னா ஒரு 6-7 மாதம் ஓடிச்சு இல்லையா. 16 ரவுண்டு ஜபம் பண்ணாதான் நம்ம பத்து. அந்த காலத்தில் 32 ரவுண்டு 64 தான் பண்ணியிருக்காங்களா. நம்ம அதனால் முடியாதுன்னு பிரபுபாதா 16 ஆக்கியிருக்காரு. அதில் உள்ள நன்மைகள் நிறைய இருக்குது. அதனால் 16 ரவுண்டு ஜபத்துக்கு படிப்படியாக வந்துடணும். ஒரு குறிப்பிட்ட எல்லாம் வைக்கணும். 1 மாதம் 2 மாதம் டைம் வச்சுருந்தோம்னா நிறைய பக்தர்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி சத்சங்கம் இருக்கணும், ரெண்டும் இருக்கணும். ஜபம் படிப்படியாக கூட்டணும், சத்சங்கம். இப்போ நமக்கு சத்சங்கம் இதுதான். சத்சங்கிறது மிகப்பெரிய பக்தர்களோட சங்கம் எடுத்துக்கணும். ஆக்சுவலாக அது வாய்ப்பு கிடைக்குமா எடுப்போம். அது இல்லை இருக்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல நமக்கு சத்சங்கம் இப்போ சனிக்கிழமை இதையும் வந்து